வெல்கம் டு மணிமாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், தேவையான அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 3 ஏலக்காயை எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காயையும் ஏலக்காயையும் மிக்சியில் அரைக்க போகிறேன். தேங்காவை ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ நம்ம ஏலக்காய் 3 வச்சுருக்கோம்ல, இதையும் போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி அரைக்கலாம். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் இப்படி தான் இருக்கணும். இந்த அளவு மட்டும் பத்தாது. இனி நம்ம சுடுதண்ணி போட்டு அதை வடிகட்டினா தான் நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆகும். இப்போ நம்ம இதில் சுடுதண்ணி ஊற்றலாம். சுடுதண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு இதில் தேங்காய் பாலே கிடைக்கும். இப்போ நம்ம இதில் ஊற்றலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம். சைடெல்லாம் இங்கே கொண்டு வந்து கிளறிடுங்க. இதை வடிகட்டிடலாம். வடிகட்டியில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. அதை ஒரு பவுலில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை எடுத்துக்கிட்டு மேலால் இப்படி பண்ணி விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பால் வரும். பாருங்கள், இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இது அப்படியே பால் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் சர்க்கரையை போடலாம். சர்க்கரை வந்து சில பேர்த்துக்கு நிறையா போடணும்னு தோணும், சில பேருக்கு கம்மியாக போடணும்னு தோணும். அதனால் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சர்க்கரையும் இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து என்னன்னா ஏலக்காய் தான் ரொம்ப ஸ்பெஷல். இதில் ஏலக்காய் போடலைன்னா இந்த டேஸ்ட் வராது. இவ்வளோ டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் ஏலக்காயும் போடணும். இப்போ இந்த தேங்காய் பால் ரெடி. இந்த தேங்காய் பாலை நீங்கள் புட்டு, ஆப்பம், இடியாப்பத்துக்கு வச்சு டேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மணிமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.